ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. ஜீசஸ். குயவனே குயவனே படைப்பின் காரணரே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணரே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே, நீரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்கச் செய்யுமே. வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே, நீரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்கச் செய்யுமே. வேதத்தில் காணும் பாத்திரம் எல்லாம் இயேசுவை போற்றிடுதே, என்னையும் அவ்வித பாத்திரமாய் வனைந்து கொள்ளுமே. வேதத்தில் காணும் பாத்திரம் எல்லாம் இயேசுவை போற்றிடுதே, என்னையும் அவ்வித பாத்திரமாய் வனைந்து கொள்ளுமே. விலை போகாத பாத்திரம் நான் விரும்புவாரில்லையே, விலையேற பெற்ற உம் கிருபையா உகந்ததாக்கிடுமே. விலை போகாத பாத்திரம் நான் விரும்புவாரில்லையே, விலையேற பெற்ற உம் கிருபையா உகந்ததாக்கிடுமே. தடைகள் யாவும் நீக்கி என்னை தம்மை போல் மாற்றிடுமே. உடைத்து என்னை உந்தனுக்கே உடைமையாக்கிடுமே. தடைகள் யாவும் நீக்கி என்னை தம்மை போல் மாற்றிடுமே. அப்பா, உடைத்து என்னை உந்தனுக்கே உடைமையாக்கிடுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணரே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணரே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. இரக்கமுள்ள தேவனே, பரிசுத்த பிதாவே, நன்றியோடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் தந்த இந்த நல்ல தருணத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். உடைய வார்த்தையை கேட்க, தியானிக்க, வார்த்தையால் பலனடைய, உணர்வடைய, உயிரடைய, உருவாக்கப்பட எங்களுக்கு கிருபை செய்யும்.
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹalleluya. கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமா? ஹalleluya. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த பைபிள் ஸ்டடியை கவனிக்கிற இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவன் நல்லவர். வேதத்தை எடுத்துக்கொள்வோம். 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் அதனுடைய 12 முதல் நாம் வாசிக்க கேட்கலாம். 1 கொரிந்தியர் 2வது அதிகாரத்தின் 12 முதல் 16 வரை உள்ள வசனங்களை நாம் வாசிக்க கேட்கலாம். பிரைஸ் தி லார்ட். நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியையே பெற்றோம். அவைகளை நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல் பரிசுத்தாவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோட சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். ஜென்ம சுவாபமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவர்களானதால் அவைகளை அறியவும் மாட்டான். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். ஆனாலும் அவன் மற்றொருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான். கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. Praise the Lord. Hallelujah. ஆவிக்குரியவன். இங்கே 2 விதமான நிலையை சொல்லி காண்பிக்கப்பட்டிருக்கிறது. ஜென்ம சுபாவம் உள்ளவன், ஆவிக்குரியவன். ஜென்ம சுபாவம் உள்ளவனை பரிசுத்த ஆவியானவர் ஆவிக்குரியவனாக மாற்றுகிறார். ஆவிக்குரியவனாக மாற்றப்படுகிற அந்த அனுபவம் தேவை. நான் ஆவிக்குரியவன் என்று சொல்வதில் அல்ல, ஆவிக்குரியவனாய் நான் மாற்றப்படுவதில் இருக்கிறது. இங்கே கொரிந்து சபைக்கு இவைகளை சொல்லிவிட்டு 3வது அதிகாரத்தில் சொல்லுகிறார், சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதா இருக்கிறது. சகோதரர்களே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி பேசாமல் என்றல்ல, பேசக்கூடாமல். என்னால் அப்படி பேச முடியல. உங்களை ஒரு ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி பேச முடியாத நிலையில் நீங்கள் இன்னும் காணப்படுகிறீர்கள். இதுதான் பவுலுடைய வேதனை. ஒரு தகப்பனுடைய வேதனை தான் பவுலுடைய வேதனையாக இருந்தது. ஆமென். நல்ல கவனமாக கேளுங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் எத்தனை வருடம் விசுவாசிகளாய் இருக்கிறோமோ அதன் அடிப்படையில் அல்ல நாம் ஆவிக்குரியவர்களாய் மாம்சத்துக்குரியவர்களாய் என்பதை தீர்மானிக்கிறது. நான் இத்தனை வருஷம் இந்த சர்ச்சுக்கு போகிறதுனால நான் ஆவிக்குரியவன், அல்லது நான் ரட்சிக்கப்பட்டு இத்தனை வருடம் ஆகிவிட்டது எனவே நான் ஆவிக்குரியவன், அப்படி அல்ல. இங்கே யாதொரு வரத்திலும் குறைவில்லாத கொரிந்து சபையை பார்த்துதான் பவுலை கொண்டு ஆவியானவர் எழுதுகிறார், உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி என்னால் பேச முடியலை, நீங்கள் இன்னும் மாம்சத்துக்குரியவர்களாக இருக்கிறீர்கள். ஆமென். என்னை கேட்குற அன்பு சகோதரா சகோதரி, இந்த நாளிலே கர்த்தர் இந்த வார்த்தைகளை கொண்டு நம்மோடு கூட பேசுவாராக. ஒரு ஆவிக்குரியவனாய் மாற்றப்படுகிற அனுபவம் தேவை. ஒரு ஆவிக்குரிய நிலையில் மாற்றப்பட்ட அனுபவம் தேவ பிள்ளைகளுக்கு தேவை. ஆமென். இங்கே தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. 3 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. 11-12 வசனங்களில் படிக்கும்போது, 1 கொரிந்தியர் 2:11-12 படிக்கும்போது, ஆவிக்குரியவனுக்கு மாத்திரமே தேவனுக்குரியவைகளை அறிய முடியும். தேவனுக்குரியவைகள், தேவனுக்கு அடுத்தவைகள். ஆமென். எது எது தேவனுக்குரியவைகளோ அவைகளை அறிந்து கொள்ள ஆவிக்குரியவனாய் மாற்றப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. தேவனுக்குரியவைகளை அறிந்தால் மாத்திரமே தேவனுக்குரியவைகளை செலுத்த முடியும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சோதிக்கும்படி ஆமென் பரிசேயர்கள்லாம் வந்து கேட்பாங்களே, டாக்ஸ் கட்டலாமா, இது வரி செலுத்தலாமா, இப்படி கேட்கும்போது ஒரு நாணயத்தை கொடுங்கள் என்று சொல்லுவார். அந்த நாணயத்தை வாங்கிட்டு கேட்பார், சொல்லுவார், என்ன சொல்லுவார், இதில் யாருடைய படம் போடப்பட்டிருக்கிறது? ராயனுடைய படம் போடப்பட்டிருக்கிறது. உடனே ஆண்டவர் சொல்லுவார், இந்த ராயனுக்குரியதை ராயனுக்கு செலுத்துங்கள், தேவனுக்குரியவைகளை தேவனுக்கு செலுத்துங்கள். தேவனுக்குரியவைகள் தேவனுக்குரியவைகள். இப்போ தேவனுக்குரியவைகள் என்ன என்பதை நானும் நீங்களும் அறிந்து கொள்ள வேண்டுமானால் நாம் ஆவிக்குரியவர்களாய் மாற்றப்பட வேண்டும்.
அதுதான் 11:12 சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுடைய ஆவியே அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். மனுஷனுள்ள ஆவியை அன்றி மனுஷனில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான்? இப்போ தேவனுடைய ஆவியை அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். அப்போ நான் ஆவிக்குரியவனாய் மாற்றப்படுகிற அனுபவம் என்பது எனக்கு ஒரு எந்த அறிவை கொடுக்கிறது? தேவனை அறிகிற அறிவை மாத்திரமல்ல, தேவனுக்குரியவைகளை. இந்த அறிவு தான் நமக்குள்ளே வாஞ்சியை பெருக்குகிறது. இந்த அறிவு தான் நமக்கு தேவனுக்கு உகந்த பலியை ஏறெடுக்க வைக்கிறது. பாருங்கள், பேழைக்குள்ளே, நோவாவின் பேழைக்குள்ளே சுத்தமுள்ள மிருகங்களும் போனது, சுத்தமில்லாத மிருகங்களும் போனது. ஆமென். ஜோடி ஜோடியாய் சேர்க்கப்பட்டிருக்கிறது. பேழை மலையிலே தங்கி பேழையிலிருந்து வெளியே இறங்கினதும் ஏதோ ஒன்றை பிடித்து நோவா பலி செலுத்தவில்லை. மாறாக சுத்தமானதை மாத்திரம் செலக்ட் பண்ணி நோவா பலி செலுத்துகிறான். அந்த சுகந்த வாசனையை தேவன் முகர்ந்தார். அப்ப எப்படியோ ஒரு ஆராதனை செலுத்தணும், ஏதோ ஒரு பலி செலுத்தணும் என்கிற நிலை அல்ல. ஒரு உன்னத அனுபவம் என்பது பூமியின் தாழ்விடத்தில் இருந்தபோது பேழைக்குள்ளே சுத்தமுள்ள மிருகங்களும் போனது, சுத்தமில்லாத மிருகங்களும் போனது. இப்பொழுது ஜலத்தினால் காக்கப்பட்டு பேழை உயர 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 ஒரு மலையின் மேல் இருக்கிற அனுபவம், அந்த உன்னத அனுபவத்தில் போகிற நிலை. அப்பொழுது நோவா கண்ணில் சுத்தமானது மாத்திரமே, ஆமென், அவனுடைய பார்வை சுத்தமானதை நோக்கி இருந்தது. சுத்தமானது மாத்திரமே தேவனுக்கு கொடுக்க வேண்டும். ஆமென். நம்முடைய ஆராதனை எல்லாம் தேவனுக்குரியவைகள். என்ன? தேவனுக்குரியவைகள் யாவும் பரிசுத்தமானவைகள். ஆமென். இவைகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் பாடுகிற பாடலானாலும் சரி, ஏறெடுக்கிற துதி ஸ்தோத்திரங்களானாலும் சரி, ஜபமானாலும் சரி, எந்த ஒரு காரியமானாலும் சரி, ஆமென், இவைகள் தேவனுக்குரியவைகளாய் இருக்கிறதா இல்லையா என்பதை ஆராய அறிய நான் ஆவிக்குரியவனாய் மாற்றப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இல்லை என்றால் காயினை போல மாம்ச வைராக்கியத்தை வைத்துக்கொண்டு வாரம் வந்து ஆராதித்து கொண்டு தான் போவோமே தவிர எந்த ஒரு மாற்றமும் நம்மில் காணப்படாது. காயின் ஆராதித்தான், அவனுக்கு ஆராதனைக்கு ஒரு குறைவு கிடையாது. சிறந்த காணிக்கை தான் கொண்டு வந்தான், அதில் எந்த குறையும் கிடையாது. ஆனால் தேவனால் அங்கீகரிக்க முடியவில்லை. அப்போ முதல்ல ஆவிக்குரியவனாய் மாற்றப்படுகிற அனுபவம் என்பது எதற்காக நான் ஆவிக்குரியவனாய் மாறணும்? தேவனுக்குரியவைகளை அறிய. ஆமென். அடுத்து பாருங்கள், 13வது வசனத்தில் அடுத்து இப்படி ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோட சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். ஒரு ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு பார்ப்பான். வேதத்தை படிக்கும் போது இங்கே அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடே சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். அது உலகத்தோடு சம்பந்தப்படுத்த மாட்டோம், ஆவிக்குரியவைகளோட. நான் இதை இப்படி சொல்ல விரும்புகிறேன், நல்ல கவனமாக கேளுங்க. பைபிள் முழுவதும் பரிசுத்த ஆவியானவரால் எழுதப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். அப்போ ஒரு ஆவிக்குரியவனாய் மாற்றப்பட்ட அல்லது ஒரு ஆவிக்குரியவனுடைய பார்வை ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் படிக்கும்போது ஒவ்வொரு வார்த்தையும் அவன் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு அதை பார்ப்பான். ஆமென். எந்த ஒரு காரியமாக, அது பழைய ஏற்பாட்டு காரியம், அதெல்லாம் நமக்கு தேவையில்லை, அப்படி அவன் ஒதுக்க மாட்டான். இன்னைக்கு அநேகர் பழைய ஏற்பாடே வேண்டான்னு சொல்லுகிற ஒரு கூட்டம் எழும்பி இருக்கிறார்கள். ஆமென். எந்த ஒரு காரியம் எழுதி கொடுக்கப்பட்டதை ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி, ஆமென், அதை பார்க்க வேண்டும். ஆவியானவர் அப்படி காண்பிக்கிறார். ஒரு ஆவிக்குரியவன் அப்படிதான் நிதானித்து பார்ப்பான். ஆபிரகாமுடைய சம்பவமாகட்டும், யாக்கோபுடையதாகட்டும், ஈசாக்கினுடையதாகட்டும், இதற்கு சிறந்த உதாரணம் என்னவென்றால் அப்போஸ்தலர்கள் எழுதின நிருபங்களை பார்த்தாலே தெரியும். அவைகள் பழைய ஏற்பாட்டை எல்லா நிருபத்திலையும் பழைய ஏற்பாட்டிலிருந்து ஏதாவது ஒரு காரியத்தை எடுத்து அவர்கள் எழுதியிருப்பதை நம்மால் பார்க்க முடியும். ஆமாம். எதை எடுத்து எழுதுகிறார்கள்? எதற்கு எழுதுகிறார்கள்? ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி அதை காண்பிக்கிறார்கள். ஆமென். அறிய முடியும். தேவனுக்கு அடுத்தவைகளை அறிய முடியும். ஆமென். ஆவிக்குரியவைகளோட சம்பந்தப்படுத்தி பார்க்க முடியும். ஒரு ஆவிக்குரியவன் வேதத்தை பார்க்கிறதற்கும் மாம்சத்துக்குரியவன் ஜென்ம சுபாவம் உள்ளவன் அல்லது மாற்றப்படாதவன் வேதத்தை பார்ப்பதற்கும் அநேக வித்தியாசங்கள் உண்டு. ஆவிக்குரியவன் வேதத்தை பார்க்கும்போது அவன் ஒவ்வொரு வார்த்தையிலும், ஒவ்வொரு எழுத்திலும், ஒவ்வொரு பகுதியிலும் அவன் கண்களுக்கு கிறிஸ்து தென்படுவார். ஆமென். ஹல்லேலூயா.
ஆமென். பாருங்கள், கொரிந்தியருக்கு எழுதும் போது பவுல் சொல்லுகிற வார்த்தை கேளுங்கள். 10வது அதிகாரம், 1 கொரிந்தியர் 10வது அதிகாரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வந்த காரியங்கள் எல்லாம் சொல்லிவிட்டு சொல்லுகிறார். 11வது வசனத்தை வாசியுங்கள். இவைகளெல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது. உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாக எழுதப்பட்டிருக்கிறது. அவன் சம்பந்தப்படுத்துகிறான். நீங்க அதுக்கு மேல படிச்சீங்கன்னா தெரியும். ஆமென். 1வது வசனத்தை பாருங்கள். இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்று இருக்கிறேன் என்றால், நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழாய் இருந்தார்கள். அவர்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழே இருந்தாங்க. பழைய ஏற்பாட்டில் எகிப்திலிருந்து மீட்கப்பட்ட ஜனங்கள் எப்படி மேகத்துக்கு கீழே ஒன்று சேர்க்கப்பட்டார்களோ, அது புதிய ஏற்பாட்டில் கர்த்தர் என்ன செய்கிறார்? ரட்சிக்கப்படுகிறவர்களை அனுதினமும் சபையிலே சேர்க்கிறார். பவுல் அதை எப்படி சம்பந்தப்படுத்துகிறார் பாருங்கள். மேகத்துக்கு கீழே இருந்தார்கள், சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள். அதை குறித்து 2வது வசனத்தில் சொல்லுகிறார், மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞான ஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். பழைய ஏற்பாட்டில் சமுத்திரத்தின் வழியாய் நடந்தது, மேகத்தின் கீழே நடந்தது. இதை எப்படி சொல்லுகிறார்? ஞான ஸ்நானத்தோடு சொல்லுகிறார். இதுதானே புதிய ஏற்பாட்டிலே ஆமென், ஜலத்தினாலும் ஆவியினாலும் ஞான ஸ்நானம் பண்ணப்படுகிற அனுபவம். ஆவிக்குரியவன் ஆவிக்குரியவைகளுடைய சம்பந்தப்படுத்தி பேசுகிறான். எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள், மன்னாவை புசித்தார்கள். அதை ஞான போஜனம் என்று சொல்லுகிறார். ஞான போஜனம். 1 பேதுரு எழுதும் போது 1 பேதுரு 2வது அதிகாரத்தில் திருவசனமாகிய களங்கம் இல்லாத ஞான பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள். அதுதான் ஞான போஜனம். அதுல வாஞ்சியா இருக்க வேண்டும். ஆமென். வேதத்தை பார்க்கும்போது ஒரு ஆவிக்குரியவன் பைபிளை படிக்கும் போது அவன் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு பார்ப்பான். ஒவ்வொரு எழுத்தும் அவனோடு பேசி கொண்டிருக்கும். ஒரு சரித்திரமாக அவன் படித்து விட மாட்டான். அவன் ஒரு கதை போல் அவன் படித்து விட மாட்டான். அவன் படிக்கும்போது ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு அவன் வேதத்தை பார்க்கும்போது ஒவ்வொரு எழுத்திலும் இருந்து வெளிப்படுகிற ஆமென் ஜீவன் அவனை புதுப்பித்து கொண்டே இருக்கும், அவனை பேசிக்கொண்டே இருக்கும். ஏன் ஆவிக்குரியவனாய் மாற்றப்பட வேண்டும்? ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி பார்க்க, வேதத்தில் உள்ள அதிசயங்களை நம்முடைய கண்கள் பார்க்க ஆமென் நாம் ஆவியானவரால் மாற்றப்பட வேண்டியது அவசியமாயிருக்கிறது. அது மாத்திரமல்ல, ஆமென், அந்த கன்மலை கிறிஸ்து என்று சொல்லுகிறார். 4வது வசனம், எல்லாரும் ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள். எப்படி எனில் அவர்களோட கூட சென்ற ஞான கன்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கன்மலை கிறிஸ்துவே. எங்க இஸ்ரவேல் ஜனங்களுடைய பிரயாணத்தை பார்த்து பவுல் இங்கே சொல்றாரு, அவங்க கூட ஒருத்தர் நடந்தார். யார் தெரியுமா? கிறிஸ்து. ஆமென். பழைய ஏற்பாட்டில எல்லாம் கிறிஸ்து கிடையாது. இப்படி சொல்றவங்க எல்லாம் ஆமென், அவர் ஆதியில் இருந்தவர், தேவனோடு இருந்தவர், தேவனிடத்தில் இருந்தவர், தேவனாயிருந்தவர். ஆமென். ஆவிக்குரியவர்களுடைய சம்பந்தப்படுத்தி எப்பவுமே பைபிள் படிக்கும்போது அப்படி படிக்கணும். எந்த பகுதியாகட்டும், வேதம் முழுவதும் நீங்க யார் கிரைஸ்ட் சென்டர்ட், ஆண்டவர் தான் இதனுடைய மையம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் இதனுடைய மையம். நீங்க ஆதியாகமம் முதல் எந்த புத்தகம் படித்தாலும் சரி, கிறிஸ்து வெளிப்பட்டு கொண்டே இருப்பதை பார்க்க முடியும். எபிரேயர்ல படிக்கும்போது எவ்வளோ காரியங்களை சம்பந்தப்படுத்துவார். ஆசாரியத்துவத்தை சம்பந்தப்படுத்துவார். ஆமென். நிறைய விஷயம் மெல்கிசேதேக்கோடு இல்லை, இப்படி நிறைய பார்க்க முடியும். ஆமென். ஆவிக்குரியவர்களோட அந்த ஆவிக்குரிய கண்ணோட்டம் நமக்கு தேவை. அப்படி பார்க்கும்போது தான் நம்ம கிறிஸ்துவை அதிகமாக அறிந்து கொள்ள முடியும். ஆமென். அவருடைய சத்துவத்திலும் வல்லமையிலும் பலப்பட ஆவிக்குரியவைகளை இப்படி தான் பார்க்குறாங்க. நாங்கள் ஆவிக்குரியவைகளோட சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம், அதை தான் காட்டுறோம். ஆமென். சரித்திர பின்னணியை அறிவதனால ஆமென், ஒரு வசனத்தினுடைய வார்த்தை எதற்காக கொடுக்கப்பட்டது, இதில் தேவன் மறைத்து வைத்திருக்கிற சத்தியம் என்ன, அல்லது இதற்குள்ளே மறைத்து வைத்திருக்கிற அந்த மறைவான மன்னா என்ன, அதை அறியணும்.
அதை அறிய ஆவிக்குரிய நிலையிலே நாம் வளர வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இல்லை என்றால் ரெகுலர் பைபிள் ரீடிங் இருக்கும், ஆனால் அந்த வெளிச்சம் காணப்படாது. இப்பிரபஞ்சத்தின் அதிபதியானவன் என்ன செய்கிறான்? எல்லாருடைய அநேகருடைய மனக்கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான். அப்போ இந்த ஒரு வெளிச்சம் தேவை. இது யாரால மாற்ற முடியும்? ஆவியானவரால் மாத்திரமே இதை செய்ய முடியும். ஜென்ம சுபாவம் உள்ளவனை, மாம்சத்துக்குரியவனை ஆவிக்குரியவனாய் மாற்றி ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி பார்க்க காண்பிக்க வைக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். ரோமர் 4வது அதிகாரத்தில் ரோமருக்கு எழுதும் போது இப்படிதான் சொல்லுகிறார். 4:23 வாசிங்கள். ரோமர் 4:23. அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது, அது அவனுக்கு ஆபிரகாமுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்காக மாத்திரம் அல்ல. இந்த வார்த்தையை கவனிங்க. அவனுக்காக மாத்திரம் அல்ல, நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. கைகளை உயர்த்தி ஆமென். அவனுக்காக மாத்திரமல்ல. ஆபிரகாமுக்கு ஒரு காரியம் சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது, ஆபிரகாமுக்கு மாத்திரமல்ல. ஈசாக்கு குறித்து ஒரு காரியம் சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது, செய்வேன் என்று சொன்னது, செய்யும்படி சொன்னது. ஆண்டவர் ஈசாக்குக்கு செய்வேன் என்று சொன்னது, ஆண்டவர் ஈசாக்கிட்ட செய்யும்படி சொன்னது, அது ஈசாக்குக்கு மாத்திரமல்ல, அவனுக்காக மாத்திரமல்ல, நமக்காகவும் எழுதப்பட்டு இருக்கிறது. வேதம் பழைய ஏற்பாட்டில் இருக்கிற பரிசுத்தவான்களுக்காக மாத்திரமல்ல, நமக்காகவும் எழுதப்பட்டு இருக்கிறது. எனவேதான் ஏசாயாவை கொண்டு சொன்னால், கர்த்தருடைய புஸ்தகத்தில் தேடி வாசியுங்கள். நீங்கள் ஒரு சம்பவத்தை படிக்கும்போது, பழைய ஏற்பாட்டில் ஒரு சம்பவம் நீங்கள் படிக்கும்போது அது கொத்த காரியங்களை புதிய ஏற்பாட்டில் உங்களால் பார்க்க முடியும். அதை இணைத்து வைத்து பார்க்கும்போது கிறிஸ்து வெளிப்படுவதை உங்களால் பார்க்க முடியும். போவாசுடைய காரியமாகட்டும், யோசேப்புடைய காரியமாகட்டும், எந்த ஒரு காரியத்தை எடுத்து வைத்து நீங்கள் புதிய ஏற்பாட்டோடு தேடி வாசிக்கும் போது அதற்கொத்த காரியங்களை பார்க்க முடியும். அதை இணைத்து நீங்கள் பார்க்கும்போது கிறிஸ்து வெளிப்படுவதை பார்க்க முடியும். ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். இதுதான் சொல்லுகிறார் பவுலுடைய நோக்கமே என்ன? ஆமென். கிரைஸ்ட் உங்க மத்தியில் இருக்கணும். கிறிஸ்து தான் மையமா இருக்கணும். சபை இந்த ஒரு காரியத்தை என்னைக்கு கோட்டை விடுதோ மொத்தமா எல்லாமே குழம்பிடும். அதாவது கிறிஸ்துவே நான் அல்ல, கிறிஸ்து, இந்த நிலையை விட்டு என்னைக்கு சபை மாறுதோ அன்னைக்கு அல்லது அடுத்த செகண்டே ஆவிக்குரியவன் என்கிற நிலையை விட்டு மீண்டும் மாம்சத்துக்குரியவனாய் மாறுகிறான். கலாத்திய சபையை குறித்து பவுலுடைய வேதனையே அதுதான். ஆவியிலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்போ மாம்சத்திலே முடிவு பெற போறீங்க, இத்தனை புத்தீனரா மாறிட்டீங்களே. கலாத்திய சபையை குறித்து பவுல் வேதனை. ஆவியில ஆரம்பம் பண்ணீங்கப்பா, ஆவிக்குரியவனா இருந்தீங்க, திருப்பியும் மாம்சத்துக்குரியவனா போயிட்டீங்களே. கிறிஸ்து மையமா இருக்கும். நான் அல்ல, நாங்கள் அல்ல, கிறிஸ்துவே, கிறிஸ்துவே. அப்படி ஒரு நிலையை விட்டு என்னைக்கு நம்ம திரும்புறோமோ அன்னைக்கு ஆவிக்குரியவன்கிற நிலையை விட்டு நம்ம இறங்குறோம். இங்கே பிரச்சனை என்ன? சண்டை, பிரிவினை. என் குரூப்பா உங்க குரூப்பா, இந்த குரூப்பிசம். கிறிஸ்து தான் எல்லாம், கிறிஸ்துவே. இந்த நிலையை விட்டு என்னைக்கு நம்ம திசை மாறுகிறோமோ அன்னைக்கு ஆவிக்குரியவன்கிற நிலையை விட்டு நம்ம இறங்குறோம். கொரிந்து சபையுடைய பிரச்சனையே அதுதான். எனவே தான் பவுல் சொல்லுகிறார், உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி என்னால் பேச முடியல. நீங்க எந்த சர்ச்சுக்கு போறவங்களா இருந்தாலும் சரி, இந்த சத்தத்தை கேட்கிறவங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த குரூப்பிசத்தை என்கரேஜ் பண்ணாதீங்க. ஆமாம். இந்த கொரிந்து சபையில் பவுலுக்குன்னு ஒரு குரூப் இருந்துச்சு. உடனே அவங்கள கூப்பிட்டு பவுல் தனியாக விருந்து வச்சு அவங்கள அப்படி அல்ல, அப்படி இருக்கு, அவங்களையும் வான் பண்ணுறார், சேர்த்து தான். சிலர் கேபாவை சேர்ந்தவர்கள் என்றும் அப்போலோவை சேர்ந்தவர்கள்ட்டு சொல்லுகிறாரே, நான் அல்லவா ஸ்தாபித்தேன், அப்போ என்னை சேர்ந்தவன்லாம் சொல்ல வேணும், அப்படி சொல்லல பவுல். பவுலுக்கும் ஒரு குரூப் இருந்துச்சு, ஆனால் அவங்களையும் சேர்த்து தான் வான் பண்றார் பவுல். அதான் 1வது அதிகாரத்தில் சொல்லுவார், நானா உங்களுக்காக சிலுவை, பவுலா உங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டான், நானா உங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டேன், என்ன வச்சு கொண்டாடிட்டு இருக்கிறீங்களே
அப்படின்னு சொல்லிட்டு பவுல் வேதனையா சொல்றார், நானும் உங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டேன். கிறிஸ்து அவர்தான் சபையினுடைய மையம், அவர்தான் எல்லாம் என்கிற நிலையை விட்டு என்னைக்கு சபை விலகுதோ, என்னைக்கு தேவஜனம் மாறுதோ, அன்னைக்கு ஆவிக்குரியவன் என்கிற நிலையை விட்டு இறங்குகிறான். வெளிப்பிரகாரமாய் ஆவிக்குரியவர்களை காண்பிக்க என்ன வேணாலும் செய்யலாம். ஆனால் இப்படிப்பட்ட இந்த குரூப்பிசம், இந்த பிரிவினை, கிறிஸ்துவே எல்லாம் என்கிற நிலையை விட்டு என்னைக்கு மாறுகிறோமோ அன்னைக்கு என்ன வேஷத்தில் காண்பிக்கலாம் ஆவிக்குரியவர்களா. ஆனால் பரலோகம் அங்கீகரிக்க வேண்டுமானால் ஒரு ஆவிக்குரியவன் ஆமென், அவனுக்குள்ள இந்த மாம்சிகத்துக்கு அவன் தேவனுக்குரியவர்களை அறிந்து கொள்வான். இன்னைக்கு நாம எதை அறிய விரும்புகிறோம்? இவங்க என்ன சொல்றாங்க, அவங்க என்ன சொல்றாங்க, இவங்களை பத்தி என்ன நாம் எதை அறிய விரும்புகிறோம்? மாம்சத்துக்குரியவன் மனிதர்களை அறிய விரும்புவான், ஆவிக்குரியவன் தேவனுக்குரியவைகளை அறிய விரும்புவான். நாம் எந்த காரியத்தை அறிய விரும்புகிறோம்? கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆவிக்குரியவன் தேவனுக்குரியவர்களை அறிகிறான், ஆவிக்குரியவன் ஆவிக்குரியவைகளோட சம்பந்தப்படுத்தி காரியங்களை பார்க்கிறான். மூன்றாவது, ஆவிக்குரியவனால் மாத்திரமே 14வது வசனம் 15வது வசனம் பார்த்தீங்கன்னா தெரியும், ஆவிக்குரியவனால் மாத்திரமே கர்த்தருடைய காரியங்களை ஆவிக்கேற்ற பிரகாரமாய் அறிந்து அதை ஏற்றுக்கொள்ள முடியும். 1 கொரிந்தியர் 2:14 ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ள மாட்டான். மாம்சத்துக்குரியவனால ஏற்றுக்கொள்ள முடியாது. எனவேதான் அன்பா இருங்கன்னு சொன்னா அவன் கேட்க மாட்டான், சண்டை போடாதீங்கன்னு சொன்னா கேட்க மாட்டான். பவுல் சொல்றாரு, நான் பெரம்போடு வரணுமான்னு கேட்கிறாரு. பொதுவாகவே பெரம்போடு வரணுமான்னு எப்போ கேட்பாங்க? பெரம்பு எடுக்கட்டுமான்னு ஒரு தகப்பன் பிள்ளையை பார்த்து எடுத்த உடனே கம்பு எடுக்கட்டுமான்னு கேட்பாங்க. இல்லை, முதல்ல அன்பா சொல்லுவாங்க, அடுத்து கொஞ்சம் சவுண்டு கூட்டி சொல்லுவாங்க, சொல்லி சொல்லி பார்த்துட்டு கடைசியில் கேட்பாரு, நான் பெரம்பு எடுக்கவா அப்படின்னு கேட்பார். அப்போ பவுல் இதுக்கு முன்னாடி சொல்லி இருக்கிறார், இதுக்கு முன்னாடி எழுதியிருக்கிறார். அந்த ஃபர்ஸ்ட் டேயில் நான் அது கொரிந்து நிருபத்தை குறித்து பேசும்போது சொன்னேன். நீங்கள் கொரிந்து நிருபம் படிக்கும்போது பவுல் இந்த 2 நிருபத்தை அல்லாமல் இன்னும் எழுதியிருக்கிறதை நம்மால் பார்க்க முடியும். இதுக்கு முன்னாடி எழுதியிருக்கிறார், இதுக்கு முன்னாடி அவன் புத்தி சொல்லி இருக்கிறார். ஆமென். அதான் அவர் பாருங்க, ஏன் ஏற்றுக்கொள்ள முடியல? அன்பாருங்கன்னு சொன்னா கேட்க மாட்டாங்க. ஏன் கேட்க முடியல? தேவனுடைய ஆவிக்குரியவர்களை நீங்க ஒழுங்கா இருங்க, ஜெபம் பண்ணுங்க, கனி உள்ளவங்களா இருங்க. இன்னைக்கு ஏன் வசனத்தை அநேகரால ஏற்றுக்கொள்ள முடியல, கேட்க முடியல? ஏன்னா ஆவிக்குரிய நிலையில அடையலை. ஒரு ஜென்ம சுபாவத்தோடு இருக்கிறவன் ஆவிக்குரிய கேட்பானே தவிர அவனால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால் ஆவிக்குரியவன் என்ன செய்கிறான்? அந்த ஜென்ம சுபாவம் உள்ளவனுக்கு அந்த 1 கொரிந்தியர் 2:14 பாருங்க, அவைகள் அவனுக்கு பைத்தியமா இருக்கும். ஐயா, இந்த காலத்துல போய் யாராவது இப்படி இருப்பாங்களா? சிலர் சொல்லுவாங்க தெரியுமா, இந்த காலத்துல ஏமாற்ற தெரிந்தால் தான் பிழைக்க முடியும். உங்களை மாதிரி இருந்தா சொல்லுவாங்கல்ல, உங்களை மாதிரி இருந்தா நீங்க இப்படி ரொம்ப இன்னசென்டா இருந்தா இந்த பூமியில வாழ முடியாது, ஏமாத்தினாதான் பிழைக்க முடியுமாங்க. உடனே கேட்கறதுக்கு நல்லா இருக்கிறது போல இருக்கும். ஆமென். அப்படிப்பட்ட நிலையில யோசிக்கிறவர்கள், பேசுகிறவர்கள், ஆமென், ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ள மாட்டான். அவைகள் அவனுக்கு பைத்தியமா தோணும். இந்த காலத்துல போய் இப்படி சொல்றாங்களே. ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகள் ஆனதால் அவைகளை அறிய மாட்டான் அவன், ஜென்ம சுபாவம் உள்ளவன். அப்போ தேவன் ஒரு காரியத்தை சொல்லும் போது அதை ஆராய்ந்து நிதானிக்கணும். ஒரு ஆவிக்குரியனுடைய குவாலிட்டியே அதுதான். ஆண்டவர் எதனால் இப்படி சொன்னார் பாருங்க. மரியாளை பார்த்தீங்களா? லூக்கா சுவிசேஷம் 1வது அதிகாரம். மரியாளை இடத்துல கேப்ரியல் தூதன் வந்து சொல்லுவார். 1வது அதிகாரம் அதனுடைய 28வது வசனத்தை பாருங்கள். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளை வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்ரீகளுக்குள் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். இவ்வளவு தான் ஃபர்ஸ்ட் சொல்றார்.
வேற எதுவுமே சொல்லல. நீ வாழ்க, கிருபை பெற்றவள். எடுத்ததுமே மரியாளே அப்படி இல்லை, கிருபை பெற்றவளே நீ வாழ்க, கிருபை பெற்றவளே நீ வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் சொன்னதும் மரியாள் க்ளோரி ஹalleluya ரத்தம் செய்யும் ஆமென் அப்படி எதுவும் சொல்லாம 29வது வசனத்தை வாசியுங்கள். அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்து கொண்டிருந்தாள். இந்த வாழ்த்துதல் எப்படி சிந்திக்கிறாள்? ஒரு ஆவிக்குரியவனுடைய குவாலிட்டி இது. ஆண்டவர் ஒரு வார்த்தை பேசும்போது அதை ஆராயணும். ஏன் ஆண்டவர் இப்போ என்கிட்ட இப்படி சொல்றாரு? நாம் அதை ஆராய தான் நமக்கு அந்த வெளிச்சம் கிடைக்கும். நம்மை தேவன் நடத்துவார். கர்த்தருடைய வழிகள் உத்தமமானது, அதிலே பிரியப்படுகிற எல்லாராலும் அவைகள் ஆராயப்படத்தக்கவைகள். கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய காரியங்களில் பிரியப்படுறவங்க அதை ஆராய்வாங்க. எடுத்ததும் இந்த வசனம் எனக்கு இல்லை, இந்த வசனம் எனக்கு கிடையாது. சில பார்த்துருக்கீங்களா? ஆமாம், நல்ல வாக்குத்தத்தமாக ஆறுதலான வார்த்தை வந்து ஆமேன் இந்த வார்த்தை கர்த்தர் என்னோடு பேசினார் அப்படிம்பாங்க. கொஞ்சம் காட்டமாக கடினமாக வந்தால் இந்த வார்த்தை என் ஃப்ரெண்டில் ஒரு ரெட் கலர் சாரீ போட்டு ஒரு சிஸ்டர் இருந்தாங்களே அவங்களுக்கு தான் பேசினார். ஹல்லேலூயா. உங்கள் காதுகள் கேட்க கர்த்தர் வார்த்தையை தருகிறார் என்றால் அந்த வார்த்தை உங்களுக்கு பேசினது. இப்படி தான் எடுத்துக்கணும், அதை ஆராயணும். ஒரு வார்த்தையை எடுத்து வரும்போது நீ மனம் திரும்புன்னு சொல்லும்போது உடனே நான் கரெக்டாக தானே இருக்கிறேன் அப்படி இல்லை. ஆண்டவரே நான் இன்னும் எந்த காரியத்தில் குறைபட்டு இருக்கிறேன் ஆண்டவரே, ஆராயணும், நிதானிக்கணும். அந்த வார்த்தை உள்ள வேலை செய்ய நம்ம இடம் கொடுக்கணும். அந்த வார்த்தை உள்ளே வந்து என்ன செய்யுமா? எபிரேயர் 4வது அதிகாரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? எபிரேயர் 4வது அதிகாரம், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எபிரேயர் 4வது அதிகாரத்தின் 12வது வசனம். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமை உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் நல்ல கவனிங்க. இந்த வார்த்தையானது நல்ல ஷார்ப்பா இருக்கு. அது உள்ள போய் என்ன செய்யும்? ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகை அறுக்கிறதாயும் இருக்கிறது. இந்த வார்த்தைக்கு நாம இடம் கொடுக்கும் போது வார்த்தை உள்ள போய் என்ன செய்யுமா? எல்லாவற்றையும் ஆத்துமாவை, ஆமேன், ஆவியை, கணுக்களை, ஊனை, பார்ட் பை பார்ட்டா இந்த ஆமேன் வார்த்தை போய் எல்லாவற்றையும் ஸ்கேன் பண்ணி சரி பண்ணி சுத்திகரிக்கிறது. நினைவுகளை, யோசனைகளை. அப்போ ஒரு ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷன் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டான். வார்த்தை வரும்போதே நோ சொல்லிடுவான். அவனுக்குள்ள எப்படி மாற்றம் இருக்கும்? ஆவிக்குரியவன் என்ன செய்கிறான்? அவன் நிதானிக்கிறான், அவன் ஆராய்கிறான். நிதானிக்கிறது என்பது அந்த வார்த்தைக்கு இடம் கொடுக்கிறது. அந்த வார்த்தை அவனுக்குள்ளே வேலை செய்ய அவன் இடம் கொடுக்கிறான். அவன் வாசலை திறந்து கொடுக்கிறான். வார்த்தையை உள்ளே ஏற்றுக்கொள்ளுகிறான். அந்த வார்த்தை போய் அவனுக்குள்ள வேலை செஞ்சு ஒவ்வொரு பார்ட் பை பார்ட்டா என்னென்ன குறை இருக்கு, என்னென்ன காரியம் இன்னும் சரியாக்கப்பட வேண்டும் என்கிறதை அவனுக்கு உணர்த்துகிறது. ஆவிக்குரியவன் மாத்திரமே ஏற்றுக்கொள்வான் தேவனுக்குரியவைகளை. மற்றவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான். நான்லாம் கரெக்டாக தான் இருக்கிறேன். பாருங்க, பேதுரு சொன்னது மாதிரி தான். என்னெல்லாம் கழுவக்கூடாது, நான்லாம் கிளியராக தான் இருக்கிறேன். ஆண்டவர் சொல்லிட்டார், நான் அவனை கழுவலைன்னா பேதுரு, இப்போ நான் அவனை கழுவலைன்னா என்னிடத்தில் உனக்கு பங்கு இல்லைன்ட்டார். அப்போதான் அவன் புரியுறான். ஓ, அந்த வார்த்தை அவனை உணர்வுக்குள்ள கொண்டு வருது. உடனே சொல்றான், ஆண்டவரே அப்பா என்னை முழுசா கழுவிடுங்க. நல்ல கவனிங்க, என்னை கழுவே கூடாதுன்னு சொன்னவன் இயேசு ஒரு வார்த்தையை பேசுகிறார். அந்த வார்த்தைக்கு இடம் கொடுத்ததும் பேதுரு ஆட்டோமேட்டிக்கா சொல்றான், என்னை கழுவுங்க அப்படிங்கிறான். என்னை கழுவும், என்னை முழுவதுமாய் கழுவும். இயேசு அவனிடத்தில் பேசுவதற்கு முன்னதாக என்னை கழுவ கூடாதுன்னா, நீர் என்னை கழுவ கூடாது.
இயேசு பேசுகிற, நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கில்லை. இந்த வார்த்தை புறப்படுகிறது. அவனுடைய ஆவியை, அவனுடைய ஆத்துமாவை, அவனுடைய கணுக்களை, அவனுடைய ஊனை, ஆமென், அவனுடைய இருதயத்தின் நினைவுகளை, யோசனைகள் எல்லாவற்றையும் ஸ்கேன் பண்ணி அவனுடைய நிலையை அவனுக்கு முன்னாடி நிறுத்தின போது அவன் விட்டு கொடுக்கிறான். என்னை கழுவும், என் கால்களை மாத்திரமல்ல ஆண்டவரே, என்னை முழுவதுமாய் கழுவும். ஆவிக்குரியவன் ஆராய்ந்து நிதானித்து ஏற்றுக்கொள்கிறான் எல்லாவற்றையும் ஆவிக்கேற்ற பிரகாரமாய். தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஜீசஸ். நல்ல கவனிங்க. இந்த ஒரு ஆவிக்குரியவனுடைய அடுத்த குவாலிட்டி என்ன அப்படின்னா, நான் பரிசுத்தமாக தான் இருக்கிறேன் அப்படி சொல்லவே மாட்டான். இன்னும் பரிசுத்தம் அப்படி ஏங்குவான். இயேசுவின் மார்பில் சாய்ந்திருந்த யோவான் நிருபம் எழுதும் போது சொல்றாரு, இப்பொழுது நாம் பிள்ளைகளா இருக்கிறோம், இனி எவ்விதமா இருப்போம் என்று நமக்கு தெரியாது. ஆனால் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற பிரகாரமாகவே நாம் அவரை தரிசிக்கிறபடியா அவருக்கு ஒப்பாய் இருப்போம். அப்போ இந்த காரியத்தில் தெளிவான ஒரு வெளிச்சத்தை யோவானை கொண்டு ஆவியானவர் எழுதுகிறார். என்ன தெரியுமா? இன்னும் நீ அப்போ வளரணும், இன்னும் பரிசுத்தத்தில் தேவன் விரும்புகிற பிரகாரமாக எல்லா நிலையிலும் நீ இன்னும் வளரணும். இப்போ பிள்ளையாக தான் இருக்கிற. அவர் வெளிப்படும் போது அவருக்கு ஒப்பா இருக்கணும்னா திடீர்னு ஒரு நாளில் அப்படி அல்ல. நீ இன்னைக்கு பிள்ளையா இருக்கிறல்ல, தேவன் நியமித்த ஓட்டம் வளரணும். அதுதான் பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் 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 நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும். எப்படி நான் பிள்ளை ஆயிட்டேன், அதனால என் இஷ்டப்படி நான் வாழ்ந்துட்டு அவர் வெளிப்படும் போது ஆண்டவரே மகிமை, அப்படி அல்ல. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்னும் வளரணும். இன்னும் இப்போ பிள்ளையா இருக்கிறோம், இனி எப்படி இருப்போம்னு தெரியாது. ஆனா அவர் வெளிப்படும் போது தேங்க்யூ ஃபாதர். ஒரு ஆவிக்குரியவன் நிதானிப்பான். இன்னைக்கு கிறிஸ்து வெளிப்பட்டா, ஆமென், அவரை சந்திக்க நான் ஆயத்தமா இருக்கிறேனா, இப்படி நிதானிப்பான். பழைய பரிசுத்தவான்களுடைய பாடல்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அருமையான ஒரு பாட்டு உண்டு. வாழ்த்துகிறே இயேசு ராஜா, வாழ்த்துகிறே இக்காலையிலே. அதுல கடைசி சரணம், நேசரேவும் திருவருகை இந்நாளில் இருந்திடினும் ஆசையுடன் சந்திக்கவே ஆயத்தமாய் வைத்து கொள்ளும். வாழ்த்துகிறேன் இயேசு ராஜா, வாழ்த்துகிறேன் இவ்வேளையிலே. அவங்க ஒவ்வொரு நாளும் அந்த ஒவ்வொரு சரணத்தை பார்த்தீங்கன்னா, ஆண்டவரே என் இருதயத்தை தூய்மையாக்கும், என் கைகள் ஆண்டவரே இந்த நாளில் எப்படி நடக்கணும் எல்லாத்தையும், அந்த ஜெபம் கூட அப்படி தான் இருக்கும். ஏன் அப்படின்னா, ஆண்டவரே நீ வரும்போது உங்களை சந்திக்கணும், இப்போ ஆசையோடு சந்திக்கணுமே தவிர பயந்து போய் ஒழியக்கூடாது, நிதானிக்கணும். ஜென்ம சுபாவமாக இருக்கிறவன் இன்னைக்கு புசிப்போம் குடிப்போம் நாளைக்கு சாப்பிடும் சொல்லிட்டு தன் இஷ்டப்படி வாழ்வான். ஆனால் ஒரு ஆவிக்குரியவன் அப்படி இல்லை. ஒருவேளை இன்னைக்கு என்னுடைய ஓட்டம் முடிந்தால் நான் அந்த நீதியில் அவருடைய முகத்தை தரிசிப்பேனா? நிதானிப்பான், நிதானிப்பான். ஹல்லேலூயா. ஆவிக்குரியவனாய் ஏன் மாற்றப்பட வேண்டும்? தேவனுக்குரியவைகளை அறிய, ஆவிக்குரியவைகளை காண, ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ள. தேவனுக்குரியவைகளை அறிந்து கொள்ள, தேவனுக்குரியவைகளை காண, தேவனுக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ள நாம் ஆவிக்குரியவர்களாய் மாற வேண்டியது அவசியம். ஆவிக்குரியவர்களாய் நம்மை யார் மாற்றுகிறார் என்றால் பரிசுத்த ஆவியானவரே நம்மை மாற்றுகிறார்.
அப்போ ஒரு ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷனை இந்த 2வது அதிகாரம் படிக்கும்போது தெரியும். தேவனுடைய ஆவியானவர், தேவனுடைய ஆவியே அன்றி, தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியே அன்றி வேறு ஒன்றும் இவைகளை போதிக்கவும் செய்யாது. ஆமென். பரிசுத்த ஆவியானவரால் மாத்திரமே எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள முடியும், கற்றுக்கொள்ள முடியும். நாங்கள் உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனிடத்திலிருந்து புறப்பட்ட ஆவியையே பெற்றோம் என்று 1 கொரிந்தியர் 2:12 பவுல் அழகாய் சொல்லுகிறார். அப்போ தேவனிடத்திலிருந்து புறப்பட்ட ஆவியை பெற்றிருக்கிறவன் தான் அவரால், பரிசுத்த ஆவியானவரால் ஆவிக்குரியவனாக மாற்றப்படுகிறான். அப்போ ஆவிக்குரியவனாய் மாற்ற ஆவியானவர் செய்கிற 3 காரியங்கள். ஆமென். ஆவிக்குரியவன் தேவனுக்குரியவர்களை அறிந்து கொள்வான், காண்பான், ஏற்றுக்கொள்வான். அப்படி ஆவிக்குரியவனாய் நம்மை மாற்றும்படி, ஆவிக்குரியவர்களாய் மாற்றும்படி ஆவியானவர் செய்கிற 3 காரியங்களை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். யோவான் சுவிசேஷம் 16வது அதிகாரத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு கற்றுக் கொடுக்கும் போது சொல்லும்போது அந்த 3 காரியத்தை சொல்லுகிறார். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதனுடைய 7 முதல் வாசியுங்கள். யோவான் 16:7 முதல். நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும், உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார், நான் போவேனே ஆகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அவர்கள் என்னை விசுவாசியாதபடியினாலே பாவத்தை குறித்தும் நீங்கள் இனி என்னை காணாதபடிக்கு நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினாலே நீதியை குறித்தும் இந்த உலகத்தின் அதிபதி நியாய தீர்க்கப்பட்டதினாலே நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். முதலாவது ஆவியானவர் என்ன செய்கிறார்? ஒருவனை ஆவிக்குரியவனாய் மாற்ற, ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷனை, மாம்சத்துக்கு உட்பட்ட மனுஷனை ஆவிக்குரியவனாய் மாற்ற அவர் செய்கிற முதல் காரியம் என்ன தெரியுமா? உணர்த்துகிறார். 3 காரியத்தை அவர் உணர்த்துகிறார். 1 பாவத்தை குறித்து, 2 நீதியை குறித்து, 3 நியாய தீர்ப்பை குறித்து அவர் உணர்த்துகிறார். பாவத்தில் இருந்த என்மேல் தேவன் அன்பு கூர்ந்து தமது குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவின் இரத்தத்தினாலே என்னை நீதிக்குட்படுத்தி இருக்கிறார் என்கிற காரியத்தை அவர் உணர்த்துகிறார். பாவம், இது பாவம், இப்படிப்பட்ட பாதையை தெரிந்து கொள்ளாத இது பாவம், வலதுபுறமாய் இடதுபுறமாய் சாயும் போது சாய்ந்து விடாதே, அது பாவம். இப்படி பாவத்தை குறித்து உணர்த்தி அந்த உணர்வை தந்து, அந்த உணர்வு இல்லாமல் நாம் ஆண்டவரே என்னை மன்னியும் ஆண்டவரே, நான் பாவி ஆண்டவரே என்னை மன்னியும் என்று நம்ம எப்படி சொல்லுவோம்? ரட்சிப்பை சுதந்திரிக்கணும்னா தன் பிழைகளை முதலாவது உணரணும். அப்போஸ்தலர் நாட்களிலே அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்திலே பரிசுத்த ஆவியானவர் மார்க்கு வீட்டு மேல் வீட்டறையில் இறங்கி அப்போஸ்தலர்களை நிரப்பி பேதுரு பேசும்போது, நல்ல கவனிங்க, பேதுருடைய பிரசங்கத்தை கேட்டு ஜனங்கள் இருதயத்தில் குத்தப்பட்டார்கள். இருதயத்தில் குத்தப்பட்டு கேட்டாங்க. அப்போ அந்த உணர்வு உணர்த்துகிற, பாவத்தை குறித்த உணர்வு இருந்ததுனால தான் தன் வழி பாவ வழி, நான் இத்தனை காலம் செய்தது பாவம், நான் பாவத்தில் கற்பந்தரிக்கப்பட்டிருக்கிறேன், நான் பாவியான மனுஷன் என்கிற உணர்வு அவனுக்குள்ளே உண்டாகிறது. பாவத்தை குறித்து அவர் உணர்த்துகிறார். உணர்த்திட்டு விட்டு விடாமல் அடுத்து நீதியை குறித்து உணர்த்துகிறார். என்ன நீதி? இப்படிப்பட்ட பாவத்திலிருந்து உன்னை விடுவிக்கவே ஆமென் பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாம் கிறிஸ்து இயேசுவை இந்த பூமியிலே தந்தருளினார். நீ அவரை விசுவாசிக்கும் போது, அவரை இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளும் போது உன்னை தேவன் கிறிஸ்துவாகிய நீதிக்கு உட்படுத்துகிறார். நீதியை குறித்து உணர்த்துகிறார். அடுத்து என்ன செய்கிறார்? நியாய தீர்ப்பை குறித்து உணர்த்துகிறார். கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்கிறவன் அந்த நீதிக்கு உட்பட்டிருந்தால் உனக்கு நியாய தீர்ப்பு இல்லை. அந்த நீதியை விட்டு நீ விலகினால், கிறிஸ்துவை விட்டு விலகினால், நீதியாகிய கிறிஸ்துவில் நிலைத்திருக்கிறவனுக்கு நித்திய வீடு உண்டு, கிறிஸ்துவை விட்டு விலகிறவனுக்கு நியாய தீர்ப்பு உண்டு. இதுதான் பரிசுத்த ஆவியானவர் உணர்த்துகிறவர். என்னை ரட்சித்தாச்சு, அதனால நான் நீதியாக கிறிஸ்துவுக்கு உட்படுத்தி விட்டேன், அதனால் நான் நீ இஷ்டப்படி வாழலாம் என்றல்ல. ஆவியானவரால் நடத்தப்படுகிறவன் ஆவியானவர் உணர்த்தி கொண்டே இருப்பார். இந்த உணர்வு நஷ்டப்பட்டுனாலே அவுட்டு.
வழி இதுவேங்கிற சத்தம். ஏய், நீ கிறிஸ்துவுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறாய், நீ கிறிஸ்துவுக்கு, நீ கிரயத்துக்கு கொள்ளப்பட்டிருக்கிறாய். முன்னே நீங்கள் அப்படி இருந்தீங்கள், இப்படி இருந்தீர்கள், இனி அப்படி இருக்கக்கூடாது. நீ கிரயத்துக்கு கொள்ளப்பட்டிருக்கிறாய், கிறிஸ்துவுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறாய். எனவே கொஞ்சம் எல்லாரும் போறது மாதிரி நான் போகலாம் அப்படின்னு நினைக்கும் போது உள்ள இருக்கிற ஆவியானவர் உணர்த்துவார், அப்படி போகாத போகாத, வழி இது, வழி இது, வழி இது. இந்த உணர்வு எனக்கு நஷ்டப்படக்கூடாது, கடைசி வரை நஷ்டப்படக்கூடாது, கடைசி வரை நஷ்டப்படக்கூடாது. அது எப்படி வாழ்ந்தாலும் என்ன அவர் நீதிக்கு உட்படுத்தி விட்டார், அதனால நான் எப்படி வேணாலும் வாழலாம். அப்படி வாழ முடியாது. அப்படி வாழுகிறவனுக்கு நித்தியத்தை சுதந்திரிக்க முடியாது. அவர் உணர்த்துகிறவர். நியாய தீர்ப்பை குறித்து, நீதியை குறித்து, பாவத்தை குறித்து உணர்த்துவார். பாவத்தை குறித்து அவர் உணர்த்தினதுனால தான் நம்ம ரட்சிக்கப்பட்டோம், நம்ம உணர்வடைந்தோம். பாவத்தை குறித்து உணர்ந்ததுனால தான் நம்ம உணர்வடைந்தோம். நீதியை குறித்து உணர்த்தினதுனால தான் நம்ம ரட்சிக்கப்பட்டோம். நியாய தீர்ப்பை குறித்து உணர்த்தினதுனால தான் நம்ம நீதியில நிலைத்திருக்கிறோம், கர்த்தர் நியமித்த வழியில நடக்கிறோம். இல்லை என்றால் நியாய தீர்ப்பு வைத்திருக்கிறார். அது நீ ரட்சிக்கப்பட்டுட்டல உனக்கு ஜட்ஜ்மெண்டே கிடையாது. இல்லை, அவர் நீ கிறிஸ்துவில் நிலைத்திருக்கணும். கிறிஸ்துவில் நிலைத்திருங்கள், அபைட் இன் மீ, என்னில் நிலைத்திருங்கள். இப்படித்தானே ஆண்டவர் சொல்லுகிறார். இதை உணர்த்துவார். நான் நிலைத்திருக்கிறேனா இல்லையா என்பதை எப்படி அறிந்து கொள்ள? நிலைத்திருக்கிறவனில் வெளிப்படுகிற காரியம் என்ன தெரியுமா? கிறிஸ்துவில் நிலைத்திருக்கிறவன், நீதியில் நிலைத்திருக்கிறவன், அவன் செய்கிற காரியம் என்ன? 1 யோவான் 2வது அதிகாரம் 6வது வசனம். 1 யோவான் 2வது அதிகாரம் 6வது வசனம். அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன், அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். அப்படி நடக்கலைன்னா அவர் உணர்த்துவார், ஆவியானவர். ஏய், நீ நீதியை விட்டு விலகிற, நீதியை விட்டு விலகிற, கிறிஸ்துவை விட்டு விலகிற, கிறிஸ்துவை விட்டு விலகினா நியாய தீர்ப்பு உண்டு. இப்படி உணர்த்துகிறார் அவர். அவரை விட்டு, அவரில் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே நடப்பான், அவர் நடந்தபடியே நடப்பான். அப்படி நடக்கலைன்னா ஆவியானவர் உணர்த்துவார். என்ன? ஏய், நியாய தீர்ப்பு இருக்கிறது, கேர்ஃபுல், கேர்ஃபுல். சித்தம் அறிந்து செய்யாதவனுக்கு அநேக அடிகள் அடிக்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் அற்புதம் செய்வார், கிரியைகளெல்லாம் நடப்பிப்பார். தேவனுடைய கிரியைகளை கண்டு மனம் திரும்பாமல் இருக்கிற பட்டணத்தை குறித்து தேவன் நியாய தீர்ப்பு சொல்லுவார், நியாய தீர்ப்பின் நாளில். அப்போ அவங்க வாழ்க்கையில் தேவன் அற்புதம் செய்யலையா? எல்லாம் செய்தார். ஆனால் அவங்க வாழ்க்கை இன்னும் பாவத்தில் தொடருவதை அவர் பார்த்து சொல்லுவார். என்ன சொல்லுவார் தெரியுமா? சோதோமுக்கு நடந்ததை காட்டிலும் உங்களுக்கு பயங்கரமாக நடக்கும், நினிவேக்கு நடந்ததை காட்டிலும் கொடூரமாக இருக்கும். அப்போ அவங்களுக்கு அந்த ஜட்ஜ்மெண்ட் அங்கேயே நியாய தீர்ப்பு வெளிப்படுத்துகிறார் அல்லவா? எல்லா தேவ பிள்ளைகளும் பயந்து இருக்கணும். எப்பொழுதும் பயந்து இருக்கிறவன் பாக்கியவான். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, எபிரேயர் 4வது அதிகாரத்தின் 1வது வசனத்தை பாருங்க. 4வது அதிகாரம் 1வது வசனம். கர்த்தரனை நீதிக்கு உட்படுத்தியாச்சு, இனி நான் என் இஷ்டப்படி வாழலாம் என்று வாழ முடியாது. எபிரேயர் 4:1 வாசிங்கள். ஆனபடியினாலே அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க. அப்ப நமக்கு ரெடியா இருக்கு, இளைப்பாறுதல் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குத்தத்தம் ரெடியா இருக்கு. அப்ப தேவன் நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை, நித்திய இளைப்பாறுதலை ஆமென் நமக்கு வைத்திருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால அடுத்த வார்த்தை, உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவோம். அதான் வந்துட்டேல்லப்பா, உனக்கு இருக்குப்பா, அதனால நீ என்ன செய்யணும் தெரியுமா? அதை இழந்துராதேங்கிறார். அதை எப்போ யார் இழப்பா? பின்வாங்குகிறவன், கிறிஸ்துவை விட்டு பின்வாங்குகிறவன், கிறிஸ்துவில் நிலைத்திருப்பதை விட்டு பின்வாங்குகிறவன். அவர் உணர்த்துகிறவர், அவர் பாவத்தை குறித்து உணர்த்துகிறவர், நீதியை குறித்து உணர்த்துகிறவர், நியாய தீர்ப்பை குறித்து உணர்த்துகிறவர். நீதியில் இருக்காதவனுக்கு, நீதியை அடையாதவனுக்கு நிச்சயம் நியாய தீர்ப்பு உண்டு. இந்த வார்த்தை நல்ல கவனிங்க. எபிரேயர் 4:1,
இளைப்பாறுதலில் அவருடைய இளைப்பாறுதல் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்குன்னா இந்த வார்த்தை யாருக்கு சொல்லப்பட்டது? நீதிக்கு உட்படுத்தப்பட்டவர்கள், அதாவது ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு தான் இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. உண்டாயிருக்க, அடுத்த வார்த்தை, உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்கணும். அப்போ நான் இப்போ நீதிக்கு உட்படுத்தப்பட்டு விட்டேன், கிறிஸ்துவுக்கு உட்படுத்தப்பட்டு விட்டேன். நீதியை குறித்த உணர்வு தந்ததுனால தான் கிறிஸ்துவை அறிய முடிந்தது, ஆமென், ரட்சிக்கப்பட முடிந்தது. இனி நான் செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? அவரில் நிலைத்திருக்கணும். அவரில் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் என்ன? அவர் நடந்தபடியே நடக்கணும். அவர் எப்படி நடந்தார் என்கிற அடிச்சுவடை நமக்கு காண்பிக்க தான் பரிசுத்த வேதாகமத்தை நம்ம கையிலே கொடுத்திருக்கிறார். தன் இஷ்டப்படி, தன் கால் போன போக்கில், தன் மனம் போன போக்கில், கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இதையே தரித்து கொண்டு வாழ்கிறவர்கள் ஒரு நாளும் அவர் நடந்தபடி நடக்க மாட்டார்கள். அவர்கள் இந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்கவும் மாட்டார்கள். இதுதான் வேதம் நமக்கு தெளிவாய் காண்பிக்கிறது. இதுதான் பரிசுத்த ஆவியானவர் உணர்த்துகிறார். பாருங்கள், நீ ரட்சிக்கப்பட்ட மட்டும் போதும் அப்படின்னா சீஷர்கள்ட்ட ஆண்டவர் என்ன சொல்லியிருப்பார்? நீ ரட்சிக்கப்பட்டாலே போதும்பா, உனக்கு நீ எப்படி அதுக்கப்புறம் வாழ்ந்தாலும் நீ பரலோகம்தான் அப்படின்னா இயேசு சீஷர்கள்ட்ட என்ன சொல்லியிருப்பார்? நீங்கள் சுவிசேஷத்தை பிரசங்கித்து சீஷராக்கி ஞான ஸ்நானம் கொடுங்கள். இவ்வளோ மட்டும்தானே சொல்லியிருக்கணும். ஆனால் ஆண்டவர் அவ்வளோ மட்டும்தான் சொன்னாரா? கூட இன்னொரு வார்த்தையும் கூட சொல்லுவாரே. என்ன சொல்லுவார்? மத்தேயு 28வது அதிகாரம் கடைசி 2 வசனங்களை வாசியுங்கள். மத்தேயு 28வது அதிகாரத்தின் கடைசி 2 வசனங்கள். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள். அதாவது நீதிக்கு உட்படுத்துங்கள், சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்துங்க. அதை உறுதிப்படுத்துங்கள். ஞானஸ்நானம் கொடுத்து அடுத்த வார்த்தை, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். ஏங்க, அதுதான் ரட்சிக்கப்பட்டாச்சுல்ல. இனி நீ விசுவாசி ரட்சிக்கப்பட்டுட்டல்லப்பா, அவன் போதும், உனக்கு பரலோகம் கன்ஃபார்ம் அப்படி சொல்லி விட வேண்டியது தானே? இல்லை, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளணும். அப்போ நான் சரியா நடக்கிறேனா இல்லையா என்பதை உணர்த்துகிறவர். நான் நீதிக்கு உட்பட்டு இருக்கும் போது, அந்த வசனத்தை பாருங்க, நீதி, அந்த யோவான் 16வது அதிகாரம் 10வது வசனம், நீங்கள் இனி என்னை காணாதபடிக்கு நான் என் பிதாவின் இடத்துக்கு போகிறபடியால் நீதியை குறித்தும் இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டதுனால நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துவார். நீங்கள் இந்த காரியத்தை பார்த்தீங்கன்னா, ஆவியானவர் கிறிஸ்துவில் நிலைத்திருக்கிறவனுக்கு நித்திய வீட்டை குறித்த அந்த நிச்சயத்தை, நம்பிக்கையை கொடுத்துட்டே இருப்பார். நிலைத்திருக்கிறப்பா கொடுத்துட்டே இருப்பார். ஹல்லேலூயா. நீதியை விட்டு விலகிறவனை வான் பண்ணிட்டே இருப்பார். வழி விலகிற. ஹல்லேலூயா. இந்த உணர்வு நஷ்டப்பட்டிருக்கிறதா? இந்த உணர்வு நஷ்டப்பட்டிருக்கா? ஆண்டவர்கிட்ட கேளுங்க. நான் எந்த நிலையில் இருக்கிறேன் என்பதை எனக்கு உணர்த்தும் ஆவியானவரே. உணர்த்து. இந்த உணர்வு வேணும். ஒவ்வொரு நாளும் உணர்வடையணும். ஆவியானவர் உணர்த்துகிறவர். எச்சரிப்பாராம். அவர் எச்சரிப்பார், உணர்த்துவார். நான் நீதிக்கு உட்பட்டு நிற்கிறேனா, நீதியில நிலைத்திருக்கிறேனா, அல்லது பின்வாங்கி இருக்கிறேனா? ஒரு ஆவிக்குரியவன் நிதானிப்பான். ஆவியானவர் உணர்த்தும் போது நிதானிப்பான். தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஜீசஸ். இந்த அனுபவம் சபைக்கு தேவை, தேவ பிள்ளைகளுக்கு தேவை. 1 பேதுரு 2வது அதிகாரத்தில் ஒரு வார்த்தை இருக்கிறது பாருங்கள். 1 பேதுரு 2வது அதிகாரம் Praise the Lord. அதனுடைய 11-12 வசனங்கள். பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசிகளுமாயிருக்கிற
நீங்கள் ஆத்துமாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி புற ஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு அவற்று நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படிக்கு நீங்கள் அவர்களுக்குள்ளே நல் நடக்கை உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். சந்திப்பின் நாள் உண்டு. அவர் வெளிப்படும் நாள். அன்னைக்கு அவரை மகிமைப்படுத்தும்படி காணப்பட நம்முடைய நடக்கை காணப்பட வேண்டும். அது மாத்திரமல்ல, 1 பேதுரு 4வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனம், உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தோர்களுக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்க ஆயத்தமாய் இருக்கிறவர்களுக்கு அவர்கள் கணக்கொப்புவிப்பார்கள். உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தவர்களுக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்க ஒருவர் ஆயத்தமாய் இருக்கிறார். கிறிஸ்துவில் நிலைத்திருங்கள். கிறிஸ்துவை விட்டு வழி விலக பண்ணுகிற எந்த காரியத்துக்கும் இடம் கொடாதிருங்கள். அப்படி இடம் கொடுத்தால் அவைகள் நம்மை கிறிஸ்துவை விட்டு விலக பண்ணும். அப்படி கிறிஸ்துவை விட்டு விலகிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாக இருக்கிறான். நமக்கு நித்திய இளைப்பாறுதலை அவர் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். நியாய தீர்ப்பு நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படியான என்ன? அந்த இளைப்பாறுதல் பிரவேசிக்கும் பாக்கியம். அவன் பாருங்க, ஒரு எக்ஸாம் ரிசல்ட் வரும்போது ஒரு 10 பேர் இருக்கிறாங்கன்னா பாஸ் ஆனவங்க முகத்தில் சந்தோஷமும் அவ்வளோ மகிழ்ச்சியும் இருக்கும். ஆனால் அதே நாளில் அதே ரிசல்ட்டில் ஃபெயில் ஆனவங்க அந்த ரிசல்ட் நிமித்தம் துக்கப்பட்டு அழுவதை பார்க்க முடியும். அதே போல தான் அவர் நியாய தீர்ப்பு நாளில் நீங்கள் துக்கத்தோடு அழக்கூடாது. தேவனை மகிமைப்படுத்தும்படியாக காணப்பட வேண்டுமானால் கிறிஸ்துவில் நிலைத்திருங்கள், நீதியில் தரித்திருங்கள், நீதிக்குட்பட்டிருங்கள். அவர் நடந்தபடி நடக்க உங்களை விட்டு கொடுங்கள். இதை உணர்த்துகிறவர் தான் பரிசுத்த ஆவியானவர். இந்த உணர்வு ஒருவனுக்குள்ளே உண்டாக அவன் உயிரடைவான், அவன் ஆவிக்குரியவனாய் மாற்றப்படுவான். அவர் உணர்த்துகிறார். 2வது என்ன செய்கிறார்? ஆமென். அதனுடைய 16வது அதிகாரம், யோவான் 16வது அதிகாரம் 13 முதல் 15 வரை உள்ள வசனங்களை பார்க்கும்போது தெரியும், அவர் 2வது செய்கிற காரியம் போதிக்கிறார். தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் போதிக்கிறார். ஆவியானவர் உணர்த்துகிறது மாத்திரமல்ல, போதிக்கிறார். ஆமென். நல்ல பிரயோஜனமா இருக்கிறதை போதிக்கிறார். நடக்க வேண்டிய வழியை போதிக்கிறார். எப்படி வாழ வேண்டும் என்பதை போதிக்கிறார். ஆவியானவர் உணர்த்துகிறார், ஆவியானவர் போதிக்கிறார். 3வது, ஒருவனை ஆவிக்குரியவனாய் மாற்ற ஆவியானவர் என்ன செய்கிறார்? யோவான் 16:13 வாசியுங்கள். சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துகிறார். உணர்த்தி போதித்து நடத்துகிறார். எவன் ஒருவன் ஆவியானவரால் உணர்த்தப்பட்டு போதிக்கப்பட்டு நடத்தப்படுகிறானோ அவன் ஆவிக்குரியவன். அவனே ஆவிக்குரியவைகளை அறிவான், ஏற்றுக்கொள்வான், காண்பான். சகல சத்தியத்துக்கு உள்ளும் என்றால் அவனுடைய முன்னும் பின்னும் வலப்புறமும் இடப்புறமும் வசனத்தால் சூழப்பட்டிருப்பான், கிறிஸ்துவால் சூழப்பட்டிருப்பான். பர்வதம் எருசலேமை சுற்றிலும் இருக்குமா போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களை சூழ்ந்திருக்கிறார், தம்மை நம்புகிறவர்களை சூழ்ந்திருக்கிறார். கிறிஸ்துவுக்குள்ள சகல சத்தியத்துக்குள்ளோனா முன்னும் பின்னும் வலப்புறம் இடப்புறம் வசனம். அவனுடைய வழிகளில் ஒன்றும் பிசகாது. ஆமென். அப்போ ஆவியானவரால் நடத்தப்படும் போது ஆமென், ஆவியானவர் வசனத்தை விட்டு விலக்கி கொண்டு போக மாட்டார். 2வது, வசனத்தை விட்டு விலக விட மாட்டார். 3, வசனத்தை விட்டு விலகும் போது எச்சரிப்பார். சத்திய ஆவியானவர் கண்ட பாதையிலெல்லாம் நடத்த மாட்டார். சகல சத்தியத்துக்கு உள்ளதான் நடத்துவார். நலமான பாதையில் தான் நடத்துவார். ஜீவ மார்க்கத்தில் தான் நடத்துவார். எல்லா இடத்துலையும் ஆவியானவர் நடத்த மாட்டார். அவருக்குரிய இடத்துல மட்டும்தான் நடத்துவார். நம்ம பிரச்சனை என்னன்னா, நம்ம போற எல்லா இடத்துலையும் அவருடைய துணையை நம்ம எதிர்பார்க்கிறோம். ஆனால் அவரை துக்கப்படுத்துகிற காரியத்தில் அவர் இருக்க மாட்டார். சிம்சோன் அவனுக்கண்டு நியமித்த பாதையில் போன போது எதிராய் வந்து சிங்கத்தை பீறி போட்டான். ஆனால் அவன் வழி விலகி போன போது அது பீறி போட்ட சிங்கத்துக்குள்ள இருக்கிற தேனுக்கு முன்னாடி விழுந்துட்டான்.
எல்லா பாதையிலும் நான் எங்கெல்லாம் போறேனோ அங்கெல்லாம் நீங்க இருக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். இல்லை, அவர் எங்கெல்லாம் இருப்பாரோ அந்த பாதையில மட்டும்தான் நான் போன ஆண்டவரே. அவர் சகல சத்தியத்துக்குள்ள நடத்துகிறவர். வசனத்தை விட்டு விலக்கி கொண்டு போக மாட்டார், வசனத்தை விட்டு விலக விட மாட்டார். வசனத்தை விட்டு விலகும் போது எச்சரிப்பார். பரிசுத்த ஆவியானவரால் உணர்த்தப்பட்டு போதிக்கப்பட்டு நடத்தப்படுகிறவன் எவனோ அவனே ஆவிக்குரியவனாய் மாறுகிறான். அவனால் மட்டுமே ஆவிக்குரியவைகளை அறிய முடியும், காண முடியும், ஏற்றுக்கொள்ள முடியும். ஆவியானவரே, என்னை ஆவிக்குரியவனாய் மாற்றும் என்று தேவ சமூகத்தில் விட்டு கொடுக்கலாமா? எல்லாரும் கண்களை மூடி தேவ சமூகத்தில் உங்களை தாழ்த்தி, அப்பா ரீபா சாந்தாராபா, எங்களை உணர்த்தணும், எங்களுக்கு போதிக்கணும், எங்களை நடத்தணும். இன்னும் நாங்கள் எந்த நிலையில் இருக்கிறோம் என்பதை நீர் அறிவீர். ஆவிக்குரியவனாய் ஆவிக்குரியவளாய் ஒவ்வொருவரையும் மாற்றி தேவனுக்குரியவைகளை அறிந்து கொள்ளவும் கண்டு கொள்ளவும் அதை ஏற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு கிருபை செய்யும். உம்முடைய நல்ல ஆவியானவர் எங்களை செவையான வழியில் நடத்துவாராக. நன்றி தகப்பன், எங்களோடு இவ்வளவு நேரம் இடைப்பட்ட உம்முடைய நல்ல கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். கனம், மகிமை, துதி, ஸ்தோத்திரம் எல்லாம் ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.